24 வயசுல என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. 60 வயசு கிழவன் கூட என்ன விட்டு வைக்கல. நடிகை ரிகானா ஓப்பன் டாக். சீரியல் நடிகை ரிகானா விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல மாரி அப்படின்ற ரோல் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமா இவங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ், ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் அவங்க சொல்ற மாதிரி பணிஞ்சு நடக்க சொல்றாங்க. சில விஷயத்துல அவங்க சொல்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக சொல்றாங்க அப்படின்னு நிறைய ஹீரோயின்ஸ் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு நடக்கக்கூடிய நிறைய கொடுமைகளை இப்போ ஒவ்வொரு நாளும் டைரக்டர் என்ன அப்படி பண்ண சொல்லிட்டாரு, டைரக்டர் என்ன இப்படி பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு ஏதாவது ஒரு ஹீரோயின் டெய்லியுமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில நடிகை ரிகானா இந்த சீரியல்ல இருந்து விலகி தமிழ்ல ஒளிபரப்பாகி வரக்கூடிய மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்ல இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ரிகானா கொடுத்த ஒரு இன்டர்வியூல அவங்க லைஃப்ல நடந்த கசப்பான அனுபவங்களையும் அவங்களோட கல்யாணம் ஏன் டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிச்சு அப்படின்ற விஷயங்களையும் ஓப்பனா பேசியிருக்காங்க. இவங்களுக்கு 17 வயசா இருக்கும்போது ஹோம் நர்ஸா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அங்க 60 வயசு தாத்தா ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த தாத்தா ரிகானாவை கூப்பிட்டு எதுக்குமா நீங்க வேலைக்கு வர அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க, நான் கல்யாணத்துக்காக நகை வாங்குறதுக்கு சீட்டு போட்டிருக்கேன், அதுக்காக தான் வேலைக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு உண்மையை சொல்லியிருக்காங்க. உடனே அந்த தாத்தா சொல்லியிருக்காரு, நீ எதுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுற, இனிமே நீ எந்த கஷ்டமும் படக்கூடாது, நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கேட்டு எனக்கு ஃபேவரா நீ பண்ணி கொடுத்த அப்படின்னா உன் கல்யாணத்துக்கு ஆகக்கூடிய எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன், எனக்காக இதை பண்ணுவியே அப்படின்னு ஓப்பனா கேட்டிருக்காரு. உடனே ரிகானாக்கு என்ன பண்றதுனே தெரியலையா. அப்ப எனக்கு 17 வயசு 60 வயசு தாத்தா என்கிட்ட இப்படி பேசிட்டாரே அப்படின்னு என்னால மனசு தாங்கவே முடியல. உடனே நாங்க இருந்த ஒரு ரூம்குள்ள போய்கிட்டு கதவை போட்டுட்டேன். உடனே நான் என் ஆபீஸ்க்கு கால் பண்ணி இந்த வீட்டுல இந்த மாதிரி இந்த தாத்தா பண்ணிட்டாரு, இனிமே நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வர மாட்டேன், வேற வீட்டுக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டே கிளம்பியிருக்காங்க. ரிகானாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆரம்பத்துல நர்ஸா தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சீரியல்ல நடிக்கணும்னு எந்த ஆசையும் கிடையாது. பட் அவங்க அக்கா யதார்த்தமா ஒரு ஆடிஷனுக்கு இவங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க இருந்த டைரக்டருக்கு ரிகானாவை ரொம்ப பிடிச்சு போய் என்னோட சீரியல்ல நீ நடிமா அப்படின்னு சொல்லி தான் அவங்க சீரியல்குள்ளேயே வந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சம்பாதிச்சு தான் ஆகணும், நமக்குன்னு தனியா ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு தான் ரிகானா இந்த சீரியல் நடிக்கவே ஆரம்பிச்சாங்க. ஆனா இதனால அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் எக்கச்சக்க பிரச்சனை வந்து இந்த சீரியல் நடிக்கிறதுனாலயே அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா ரிகானாக்கு 18 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு, 19 வயசுல குழந்தை பிறந்தாச்சு, 24 வயசுல அடுத்த குழந்தையும் பிறந்தாச்சு. ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, 24 வயசுல எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் ஒரு செகண்ட் திரும்பி பார்த்தேன் அப்படின்னா என் வாழ்க்கையே அப்பதான் தொடங்க போகுது, ஆனா அதுக்குள்ள நான் என் மொத்த வாழ்க்கையை முடிச்சு வச்சிருக்கேன், இதுக்காக தான் எப்பவுமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்காதீங்க, நம்மளோட வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ஒரு சின்ன வயசுலயே நம்மளோட மொத்த வாழ்க்கையும் கதை முடிஞ்சு போயிருக்கும். என் கணவர் ரொம்ப நல்லவர் தான், அவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல, என்கிட்ட மோசமா பேச தொடங்கிட்டாரு, என்கிட்ட ஒழுங்கா பழகுறது கிடையாது, ஒரு நாள் கூட நீ 4 பேர் கூட போய் உன் குழந்தையும் உன்னையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய மன கஷ்டத்தை கொடுத்துச்சு. அவருக்கு நான் சீரியல் நடிக்கிறது சுத்தமா பிடிக்கல, ஆனா சீரியல்ல நடிக்காம என்னால இருக்க முடியல. இன்னைக்கு அந்த காசை வச்சு பெருசா ஆடம்பரமா வாழலனாலும் என் குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு இந்த சீரியல் காசு தான் எனக்கு கை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க, நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு டாப் ஸ்டாரோட மகன் வந்து ரிகானாவை கான்டாக்ட் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நீ பண்ணி கொடுத்த அப்படின்னா கண்டிப்பா உன்னோட லைஃபுக்கு தேவையான மொத்த காசையும் நானே கொடுக்குறேன், எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் நீ அப்பப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு ரிகானாவை பார்த்து கேட்டிருக்காங்க. ரிகானா உடனே அந்த காலை கட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டாங்களா. பட் அந்த டாப் ஸ்டாரோட மகன் யாருன்னு கேட்கும்போது அவங்க பதில் சொல்லல. இது வரைக்கும் முக்காவாசி நடிகைகள் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்திருக்கு, என்கிட்ட ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருமே தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்காங்க, சரி அவங்க பேர் என்னன்னு கேட்டா இதுவரை யாருமே சொன்னதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.